விஜயின் திருச்சி மரக்கடை பிரச்சாரத்தின் போது ஒலிபெருக்கி பிரச்சினை ஏற்பட்டதும் கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் வந்ததும் இயற்கையாக வந்தது அல்ல, தாங்கள் மேல் மிகுந்த பாசம் கொண்டவர்களால் ஏற்பட்டது என ராஜ்மோகன் விமர்சித்துள்ளார். பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் தந்தை பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புசியானந்த், ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மரியாதை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், பெரியாரின் பாதையில் தமிழக வெற்றிக் கழகம் பயணிக்கும் என கூறினார். அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்கே மட்டும் வந்தது அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்லை. அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போகிற தூரத்தை 5 மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு அங்கே வந்த டிராஃபிக்கோ, அங்கே வந்த தடைகளோ, அங்கே வந்த ஆடியோ ப்ராப்ளமோ, அங்கே வந்த ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ, அங்கே இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ, எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல, எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அந்த அன்பை காட்டுறாங்க. அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.